வெல்கம் டு ஏஜே கிளாசிக் கிச்சன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருக்கா? ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை வடை செஞ்சு பாருங்கள். சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வெள்ளை உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு இதை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, அப்புறம் 1 கப் முருங்கைக்கீரை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லாட்டினா பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, வடை எண்ணெயில் போடும்போது உடஞ்சிடும். கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் வடை. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுட்டா வடை கரெக்டாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்ல கோல்டன் அண்ட் கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க வடையை. இந்த அளவுக்கு கோல்டன் அண்ட் கிறிஸ்பாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் வடையை. இது கூட தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான காம்போவாக இருக்கும். ஈவினிங் டைமில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.